வெந்தயத்தில் தான் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தயத்தில் வந்து நிறைய செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், கால்சியம், அயர்ன், பொட்டாசியம் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபர்டிலைசராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ இதில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வெந்தயம் ஊறி அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இதில் கரைஞ்சி வந்திருக்கு. இந்த பயோஎன்சைம் தயாரிக்கும் போது நம்ம 40 days வைக்கலாங்க, எந்த புழுவும் பூச்சியும் வராது. அதை வந்து என்ன கலக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் வெந்தயத்துக்கு ஒரு துண்டு வெல்லம், அப்புறம் 1 லிட்டர் தண்ணி. இப்போ இந்த பாட்டிலில் எவ்வளோ 1/2 லிட்டர் தண்ணியில் நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 லிட்டராகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயார் பண்ணி என்ன பண்ணணும், மூடி போட்டு மூடி வச்சுருங்க, நிழலில் வச்சுருங்க, வெயில் பட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒரு தடவை இப்படி கிளாக் வைஸில் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டர் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது வந்து ஒரு 20 ml 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்தாலே போதும். இது நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கொடுக்க வேண்டாம். 20 ml எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணி கலந்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 12 inch பாட்டாக இருந்தால் ஃபுல்லாகவே ஊற்றலாம், இல்லைன்னா டிவைட் பண்ணி 2 தொட்டிக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அயர்ன், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ செடி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது. அதை தவிர இது வந்து இந்த வெல்லம் இருக்கிறது வந்து உங்களுக்கு இது கெட்டு போகாமல் பார்த்துக்கும். இப்போ 40 நாள் நம்ம இதை ஊற வைக்கும்போது அது வந்து நொதிச்சு அத்தனை சத்துக்களும் இதில் உருவாகும். நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இதில் உருவாகிருக்கும். அப்போ அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இருக்கிறதுனால இந்த மண் வந்து ரொம்ப வளமாகும். மண் வளமானால் உங்களுக்கு என்னாகும், நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கிறதுனால நம்ம செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். இப்போ பாருங்கள், இந்த மண்ணே வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள்.